ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா சமோலா. இந்த சமோலா பார்த்திங்கன்னா 2024 ரிலீஸ் ஆச்சு. 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பால் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு இதுவில் போய்ட்டு விழுந்துடும். அது உள்ளே பார்த்திங்கன்னா அந்த தீய சக்தி இருக்கும். அந்த சமோலா பார்த்திங்கன்னா ராஜாவும் ராணியும் இருப்பாங்க. இந்த ராஜாவுக்கும் ராணிக்கும் பிறந்த பொண்ணு பேர் வந்து சமோலா. இன்னொரு பொண்ணு பேர் வந்து குமாலா. ரொம்ப நாளாக ராஜாவுக்கும் ராணிக்கும் கல்யாணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்திருக்கும். அப்போ வந்து ராஜாவோட மாமா வந்து அவரை வந்து இதை வச்சு சொத்தை கேட்கும் போது அவர் வந்து சொத்தில் உங்களுக்கு பாதிக்குளும் கிடைக்காதுன்னு ராஜா சொல்லுவார். அப்போ அதை வச்சு எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவங்கள பேசுவாங்க. இதனால் சோகமான ராணி என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் வந்து பேசின்னு இருக்கிறத வந்து கேட்பாங்க. அவங்க என்னத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைச்சிதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து ஒரு சடங்கு பண்ணதுனால கிடைச்சிதுன்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ராணி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு ஒரு நாட்டுக்கு அவங்க கப்பல் வழியாக போயிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தீய மாந்திரிக சக்தியை வச்சு அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தும் அப்போ பெற்றிருப்பாங்க. ஆனால் அது தப்புன்னு அவங்களுக்கு அப்போ புரியாது. அவங்க வந்து செய்யும் போதே அந்த மாந்திரிக சடங்கை வந்து சொல்லுவாங்க, இதை நீங்கள் பண்ணுறதுனால 10 வயசில் வந்து 2 பேருமே பத்திரமா பார்த்துக்கணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ராஜா என்ன அவருக்கு குழந்தை பிறந்ததுன்னு தெரிஞ்ச உடனே ராஜா வந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாரு. ஊர் மக்களுக்கும் அதை வந்து தெரிவிச்சிருப்பார். அப்போவே அவர் வந்து அந்த குழந்தைய பார்த்ததும் அந்த குழந்தை பிறந்திருக்கிற விதமே வித்தியாசமாகவும் கொடூரமாகவும் இருந்ததை பார்த்து அவர் வந்து சம்பவ இடத்துலையே அந்த குழந்தைய சாவடிச்சிருவார். சாவடித்ததும் ராணிக்கு வந்து தெரிஞ்சு அவள் மயக்க நிலையில் இருப்பா. சாவடிக்காதன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் தடுக்க முடியாமல் சாவடிச்சிருவாங்க. இதுதான். குமாலா வளர்ந்து 9 வயசில் கிராமத்துக்கு போவாள். கிராமத்து மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு அவள் பார்த்து கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருப்பாள். ஏன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா வந்து டார்ச்சர் பண்ணுவார். அவள் வித்தியாசமாகவும் கை ஊனமாகவும் கால் ஊனமாகவும் இருக்கிறதுனால கிராமத்தில் இருக்கிற பசங்களும் அவளை வந்து கலாய்க்க ஆரம்பித்தாங்க. அவளை கூப்பிட்டு விளாடுற மாதிரி விளாட காட்டி அவளை முகத்தில் அந்த பழத்தை வந்து பூசி விட்டுருவாங்க. அவளுக்கு ரொம்ப கோபமும் எரிச்சலும் ஆகும். இருந்தாலும் அவளால் எதுவும் பண்ண முடியாது. குமாலாவோட உடம்புல வந்து சுமாலா வந்து 10 வயசில் ஊடுருவாள். அவள் வந்து என்ன பண்ணுவான்னா, சுமாலாவை வந்து யாரெல்லாம் வம்பு பண்ணாங்களோ அவங்களெல்லாம் ஒருத்தராக வந்து சாவடிக்க ஆரம்பிப்பாள். ஃபஸ்ட்டு கிராமத்து மக்களில் இருக்கிற சின்ன பசங்க விளையாடுறத பார்த்தா குமாலாவுக்கு பிடிக்காது. அதேமாரி குமாலாவுக்கு பிடிக்காதது வந்து சுமாலாவுக்கும் பிடிக்காது. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே அவள் கொடூரமாக வந்து கொலை பண்ணுவாள். ஏன்னா அவங்க கடந்த வாழ்க்கையில் வந்து சுமாலாவையும் அவங்க சாவடிச்சிருவாங்க. குமாலாவையும் வாழ விடாமல் ரொம்பவும் மென்டலாக டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால் அவங்க பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க காய்ஸ், இந்த படத்தை நீங்கள் வீட்டில் தனியாக பார்க்கணுன்னா உங்களுக்கு தனி தைரியம் வேணும். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து ஒரு ரியலான ஸ்டோரியை இன்ஸ்பயர் பண்ண ட்ரூ ஸ்டோரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.